உண்டாதுங்க. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கோம். இந்த புதிய வருடத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். அநேக விதமான சபைகளுக்கு போகிறீங்க, அநேக இடங்களில் வாக்குத்தத்தத்தை கேட்டிருக்கீங்க. இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை இந்த வருடத்தில் 2024 ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையானது நீதிமொழி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நல்லா கவனிங்க. ஆண்டு சொல்ற அப்பொழுது உன் களஞ்சியங்கள்ல என்ன பண்ணுமா? பூரணமாய் நிரம்பும். இந்த வருடத்துல கர்த்தர் உன்னை பூரணமாய் நிரப்ப போகிறார். அறகுறையா இல்ல, கர்த்தர் உன்னை பூர்ணமாய் நிரப்ப போகிறார். உன் நாளைகள்ல திராட்சரசம் புரண்டோடும் சொல்லிக்கிறார். கவனிங்க, உன்னுடைய குடும்பங்கள்ல எதெல்லாம் குறைவாய் காணப்பட்டதோ கர்த்தர் நிறைவாய் நடத்துகிற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கா. நிறைவுக்குள்ள உன்னை நடத்துவா. நிரப்புகிற தேவனா இருக்கா. உன்னாலே நிரம்ப முடியல, என் வாழ்க்கை குறைப்பட்டு காணப்படுது அப்படின்னு நினைக்கிற உன்னை ஆண்டு சொல்ற, உன்னை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நிரப்புகிற ஒரு தேவனா இருக்கிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் எப்படியாப்பட்ட காரியங்களை நிரப்புவார்னு சொன்னா, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படிக்கு உன்னை நிரப்புகிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை நிரப்புவார், உனக்கு உதவி செய்வார், உன் தேவையை சந்திப்பார். இந்த வருடத்துல துவக்கத்துல தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு சாட்சியாய் வாழ கற்றுக்கணும். நிறைய நேரத்தில் பாருங்க, ஒரு புலம்புகிறோம், ஏன் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் குறைவு, ஏன் இப்படி நான் நிரப்புறேன், ஏனுடைய வாழ்க்கையில் விடப்பட்டேன், துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்கிறேன்னு சொன்னேன். உன்னை ஆண்டவர் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். எதில் நிரப்புவாரா? உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய காரியங்களை எது தேவையா இருக்கோ அதுல கர்த்தர் நிரப்புவாரா. ஒரு சிலர் பேசும்போது, ஐயா நான் இத்தனை விடமா ஜபிக்கிறேன், எனக்கு இந்த பரிசுத்தாவியர் கிடைக்கவில்லையா, அதில் கர்த்தர் உன்னை நிரப்புவார். உன் தேவை இதையா இருக்குன்னா இதில் நிரப்புவார். ஒரு குடும்பத்தில், அன்றே நான் இந்த குறைவில் இருக்கேன்பா, அதில் நிரப்புவார். நான் இவ்வளோ வருடமா என் படிக்க இருக்கிறேனே, உன்னை சுகத்தில் நிரப்புவார். எதுலெல்லாம் நீ குறைப்பட்டிருக்கியோ அதில் உன்னை நிரப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது அவர் நிரப்புவார்? அதற்கு ஒரு விதிமுறை உண்டு. எப்பொழுது அவர் நிரப்புவார்? மேல இருக்க 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அங்க 9ல ஒரு காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கவனிங்க, கர்த்தரை கனம் பண்ணுக வேண்டும். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும். இப்ப என்ன பண்ணுமா? கனம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்படும் போது தேவன் உன்னை நிரப்புவார். நீ கனம் பண்ண வேண்டும். யாரை கனம் பண்ண வேண்டும்? தேவனை கனம் பண்ண வேண்டும். ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது சும்மா போலங்க, நாம அங்கே பணம் கொடுத்து அங்கே வர வெயிட்டருக்கு ஒரு பணம் கொடுப்போம் என்று சொன்னால், அங்கே இருக்கிற கடைக்காருக்கு பணம் கொடுப்போம்னா நாம் கேட்பது எல்லாம் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, அங்கே கூட இருக்கிற அங்கே சப்ளையருக்கு நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், அவன் கேட்காமலே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பான். சார் இது வேணுமா சார், சார் இது வேணுமா சார், அது வேணுமா, ஏன்னா கிடைக்க எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கிடைக்கும் மற்ற டேபிளை விட உன் டேபிளுக்கு. ஏன்னா நாம் அவனை கனம் பண்ணுகிறோம், பணத்தை கொடுத்து கனம் பண்ணுவோம். நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவர்னு சொன்னால், அவர் எதை எதிர்பார்க்குறான்னு சொன்னால், அவரை நீ கனம் பண்ணம்மா. உன் பொருளாலும், உன் விளைவில் கூட நிறைய காரியங்களை அதில் நீ கனம் பண்ணுறியான்னு பார்க்குற. எல்லாத்தையும் எடுத்து நீர் சாப்பிட்டுல கவனிங்க, நீர் அவரை முதலாவது கனம் பண்ணும்போது ஆண்டவர் உன் தேவைகளை சந்திக்க அவ்வளோ இருக்கார். நிறைய பேர் பாருங்க, எதெல்லாம் சொல்லியோ அதை மிச்சம் மீதி எடுத்து கொடுக்குற ஒரு கூட்டமா. அப்படி இருக்கக்கூடாது. முதல் தரம் பெஸ்ட்டு, முதலுக்கு இது செல்ல, அதில் பெஸ்ட் எது அதை வந்து கொடுக்க நீங்க பாருங்க. அப்படி கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தேவையை சந்திப்பார். கவனிங்க, யாத்திரா புஸ்தகத்துல 22:29 வாசிங்க. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதல் பேரானதை எனக்கு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. முதல் பழுக்கக்கூடியதை கனம் பண்றவன் எப்படி பண்ணுமா? முதல் பழுக்கக்கூடியதை ஒன்றை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ வடிகிற காரியங்கள், திராட்சரசம் பாருங்க, அதே வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போ. ஆண்டவருக்கு அது பிடிக்குதான். அதே போல உன் முதல் பிறந்த குமாரனை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் மரம் செடி கொடியெல்லாம் வச்சில்லைங்க, தோட்டங்கள் வைத்தில்லை. ஆனால் ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கொடுக்கலாம். மற்ற எல்லாருடைய வீட்டில் என்னன்னா முதல் பிறந்த பிள்ளை இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்.
அவர்களை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் பெருகும். உன் பிள்ளையை எங்கேயோ ஒரு காரியங்களை விட்டு என் வீட்டில் ஆசீர்வாதம் கவனிங்க. அந்த பிள்ளைய கர்த்தருக்கு கொடுக்க நான் எப்படிங்க கொடுக்குறது? ஒன்றும் இல்லைங்க. அந்த பிள்ளைய ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய பிள்ளைப்பா, உன்னை நான் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்துருப்பா, நீ தேவனுக்குரியவன்பான்னு சொல்லிட்டு தேவனுக்கென்று நீ கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் போது உன் வீடு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் மாறும். உன் வீட்டுக்குள்ள ஒரு நிரப்புகிற தேவன் உன்னோடு கூட இருப்பார். அதனால நீங்கள் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்றான். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடும், நீர் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தனா அதை நான் என்ன பண்றேன், உமக்கே நான் கொடுக்கிறேன் என்று சொல்றேன். சொன்னாங்க. அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்த உடனே எடுத்து வந்து ஆலயத்தில் விட்டாங்க. விட்டது மாத்திரத்துல தேவன் என்ன பண்ற, அதோட விட்டாரா? ஆண்டவர் அவருக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டார். ஒரு பிள்ளை கொடுத்தாங்க, கர்த்தர் என்ன பண்றார், 6 பிள்ளைகளை கொடுக்கிறார். நான் கர்த்தருக்கென்று கொடுத்தோ நான் வெறுமையாக்கப்படுகிறவல்ல. இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்க மனம் இல்லை, கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் இவங்க கேட்டுன்னு இருப்பாங்க, கொடுத்துருங்கம்மா. ஏங்க, அவங்க கேட்டாங்க கொடுக்காதீங்க. கர்த்தர் சொன்னார் கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கும். உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு என்று சொன்னார். நீ கொடுத்து பாரு, கர்த்தர் யார் சொல்லிப்பார். நீ கொடுத்து பாரு, உன் தேவன் தேவையை சந்திப்பார். நீ கொடுக்கக்கூடியவனாய் மாறு. நீ கொடுக்கும்போது உன் தேவன் உனக்கு உதவி செய்வார். நீ கொடுக்கும்போது அது உனக்கு நிறைவாய் மாற்றி கொடுக்கிற தேவன். 10ல் 1 கொடு, நான் என்ன பண்றேன், ஆசீர்வதிக்க. எப்படி ஆசீர்வதிக்க? அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படிக்கு போடுகிறார். அப்ப பாருங்க, கொடுக்கிற மனிதனை தேவன் கனம் பண்ணுகிறார். நீ கனம் பண்ண கற்றுக்கொள். நீ கனம் பண்ணும்போதுதான் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். உன் விளையக்கூடிய பொருட்கள்ல, விளையக்கூடிய பழங்கள்ல, விளையக்கூடிய காரியங்கள் எது உனக்கு விளைந்தாலும் அதுல முதல் எடுத்து வந்து தேவ சமூகத்துல தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்கும்போது நீ யாரை கனம் பண்ணுகிறன்னா, நான் தேவனை கனம் பண்ணுகிறேன். ஏன் அது முதல்ல எடுத்துன்னு போய் அங்கதான் கொடுக்குமா? முதல் சாமிக்குரியதுங்க. அதனால என் ஆலயத்தில் இருக்க வேண்டும், என் பாஸ்ட் அதை ஜபிக்க வேண்டும். என்ன போதவிட்டு நீங்க உங்க பாஸ்ட் இப்படிலாம் பண்ற, உங்க குடும்பம் எப்படி இருக்க அப்படின்லாம் எதை சொன்னாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் கொடுப்பது தேவனுக்காக, நான் கொடுத்து கொண்டிருப்பது தேவன் சொன்ன வார்த்தையின்படி வாழ்வதற்காக. அப்படி கொடுத்துப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைய பாருங்க, முதல் பிள்ளைய கர்த்தரிடத்தில் கொடு. ஐயோ, என் பிள்ளை இப்படியெல்லாம் ஆயிட்டுறேன், இப்போ ஒப்பு கொடு, தேவன்கிட்ட கொடுத்துரு. ஆண்டவரே, இந்த பிள்ளை உம்முடைய பிள்ளை, நீர் நடத்துங்கன்னு சொல்ல பேரை சொல்லி ஜெபம் பண்ணி இருப்பேன். அந்த பிள்ளை தேவனுக்குரிய பிள்ளையாய் மாறிடும். அந்த பிள்ளை தேவனுக்கு உகந்தனாய் மாறும். நீ கர்த்தரை இப்படி கனம் பண்ணும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நீ போய் கேட்காத. உன்னை நிரப்புகிற தேவன் நிரப்புவார். உன் தேவையை சந்திக்கிற தேவன் உன் தேவையை சந்திப்பார். உபாகமம் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 26ல் 2 வாசிமா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய். கவனிங்க, அவர் தெரிந்து கொண்டிருக்க ஸ்தானம் இருக்கும். நம்ம எங்க ஆலயத்துக்கு போறோமோ அந்த இடத்துல முதல் தரமானதை நீ முதலாவது எடுத்து கொண்டு போக வேண்டும். தேவன் உனக்கு கொடுத்திருக்க எந்த ஊருக்குள்ள இருக்கிற, எந்த இடத்துல இருக்கு, அங்கே கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கும் போது அங்கே நீ கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு சிலர் பாருங்க, அந்த சம்பளத்தை, முதல் சம்பளத்தை வாங்கி ஆலயத்துக்கு விதைத்தவங்களாம் எனக்கு தெரியும். அவர்கள் பாருங்க இன்றைக்கும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஒரு சில பேருங்க சம்பளம் வாங்கி சம்பளம் வாங்கலன்ட்டு அதை வைத்து கொண்டு அவர்களே சாப்பிட்டவங்களாம் தெரியும். அடுத்த மாதம் வேலை இல்லாத போனவங்களாம் தெரியும். இன்றைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கணும் எனக்கு தெரியும். ஏன் என்று சொன்னால் அவனுக்கு பாருங்க, நல்ல வேலை கிடைக்கலங்க, நல்ல வேலை. கர்த்தர் உனக்கு ஒரு இடத்துல கொண்டு போகும்போது நீ அவரை கனம் பண்ணியா, அவருக்குரிய கனத்தை கொடுத்தியா? எங்க எனக்கு 10 நாள் தான் சம்பளம் வாங்கினேன், 15 நாள். அந்த சம்பளத்தை கர்த்தர் இடத்துல கொடுப்போ. ஆண்டு சொல்ற முதல்ல விலையை கொடுத்த கொண்டு வந்து கொடுனாரு. நீ கொண்டு போய் கொடுத்துப்பார், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். உன்னை நிரப்புகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்டலாம் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த உலகத்தானுக்கு தெரியுங்க, மீன் பிடிங்க, சின்ன மீனை போட்டால் பெரிய மீன் அகப்படுன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது தெரிய மாட்டேங்குது. தேவ பிள்ளைகளுக்கு நான் இதை கொடுத்தால் ஒரு பங்கை நான் கொடுப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் 10 விதமான காரியங்களை தேவன் கொடுத்து என்னை ஆஸ்வதிக்கிறார். கவனிங்க, நான் ஒரே ஒரு பங்கு தாங்க கொடுத்துருக்கேன். அவர் எனக்கு எப்படி கொடுக்குறாரா, 9 மடங்கு எனக்கு கூட்டி தருகிற ஒரு தேவனாய் எனக்கு இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பார்,
என் தேவையை சந்திப்பா, என்னை நிறைவாய் நடத்துகிற ஒரு தேவனா இருக்கா. அவருடைய சமூகத்துக்கு அவருக்கென்று கொடுப்பதற்கு நாம் முன் வரும்போது தேவன் நம்மளை ஆஸ்வதிப்பார். மல்கியால 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 10ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என்னுடைய ஆலயம் எப்படி இருக்கணுமா? இப்போ ஆகாரம் நிறைந்ததாய் காணப்படுறேன். ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபைக்குள்ள வருகிற எல்லாரும் கனம் பண்ணுகளாய் மாற வேண்டும். போங்க, என்னங்க சேர்த்து நீ தேவனை கனமீனப்பட்டுனா உன் வீடு நிரப்பப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருடத்துல உன்னை நான் நிரப்பேன். கடந்த வருடங்களை நீ அப்படி வாழ்ந்துட்டியா? இந்த வருடத்துல கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறா. இன்னிலிருந்து சொல்று, நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். இன்னிலிருந்து சொல்லு, கர்த்தருக்கு உகந்தவனாய் மாறுவேன். இன்னிலிருந்து சொல்லு, கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன்னு சொல்லு. நீ செய்துப்பா, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பா. உன்னை நிரப்புகிற ஒரு தேவன், உன் குடும்பத்தினுடைய தேவையை சந்திக்கிற ஒரு தேவன், உன் தேவைகளை சந்திக்கிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட இருக்கா. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும் பொருட்டு வச்சுங்களா, அந்த ஆகாரம் உண்டாகணும்னா நீ என்ன பண்ணுமா? உன்னுடைய தசம பாகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றிலும் என்னம்மா தசம பாகம் என்று சொல்ற தசம பாகங்கள் எல்லாம் ஒரு மனிதன் எல்லா விதத்திலும் அவன் என்ன பண்ணுவான்? ஒரு பங்கை கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். இந்த விலை விழுந்து கவனிங்க, கொடுக்குறேன் என்று சொன்னால் அங்கே போகிறோம், அங்கே எண்ணெயிலேருந்து ஒரு பங்கு கவனிங்க, இந்த பக்கம் மிளகாலேருந்து ஒரு பங்கு, இந்த பக்கம் தானியத்துலேருந்து ஒரு பங்கு கவனிங்க, ஒவ்வொன்றிலும் கொடுக்கக்கூடிய நம்ம. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீ எதுலெல்லாம் உழைக்கிறியோ, இந்த காரியம் அந்த எல்லாத்தையும் கர்த்தரை கனம் பண்ணு. எல்லா இடங்களிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா இடங்களையும் ஒரு முதல் தரமான காரியங்களில் உன்னை கொண்டு போய் தேவனை எப்படிங்க நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க, எப்படிங்க நீங்கள் உயர்த்தப்படுங்க? கர்த்தர் என்னை ஆஸ்வதித்தா, கர்த்தர் என் தேவை சந்தா, கர்த்தர் என்னை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கு. அல்லேலூயா. இப்படித்தான் உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே பார்க்கும்போது பாருங்க, அப்பொழுது கவனிங்க, உன் பிள்ளைய முதலிடமாய் கொடுக்கும்போது, உன் விளைவின் பலனை முதலைய கர்த்தர் கொடுக்கும்போது நீ கனம் பண்ணுகிற மனிதனாக இருக்கும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் எல்லாம், இது இல்லை, ஒன்று இல்லை, 2 இல்லை, எத்தனை நீ வைத்திருக்க அத்தனையும் கர்த்தர் நிரப்ப வல்லவராக்கா. நிரப்பது மாத்திரம் இல்லை, உன் நாளைகள்ல திராட்சரசம் புரண்டு ஓடுமா. அப்ப பாருங்க, உன்னுடைய விளைச்சல் எப்படியாப்பட்டதா இருக்குமா? நிறைவாய் கர்த்தர் வைத்திருக்கா, நிறைவாய் கர்த்தர் வைத்திருந்து உன்னை நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். உன்னை ஆசுவத்தை இப்படி உயர்த்துகிற ஒரு தேவன். அந்த தேவனை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கோம், அந்த தேவனை தான் நாம் உயர்த்து கொண்டிருக்கோம். இந்த வருடத்துல உன் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. உபாகம புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் 28ல் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ எந்த தேசத்துக்குள்ள போனாலும் அந்த தேசம் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறவராய், நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய். கவனிங்க, ஒரே ஒரு மனிதனை குறித்து சொல்றார். அந்த மனிதன் பாருங்க செய்கிற எல்லா வேலையும் ஆஸ்வதிக்க. யார் என்று சொன்னா, ஒரு மனிதன் கனம் பண்ணுகனா இருக்கும்போது அவனை கர்த்தர் ஆஸ்வதித்து, அவன் தேவைகளை கர்த்தர் சந்தித்து, அவனை கர்த்தர் நிறைவாய் நடத்த வல்ல இருக்கா. 2024 உன்னை நிறைவாய் நடத்துகிற தேவன், உன்னை ஆஸ்வதிக்கிற தேவன். ஜனவரி மாதமே நீ இந்த ஆஸ்வாத்துக்குரிய மாறி நிறைவுக்குள்ள நடத்தும் போது உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆஸ்வாதனை உன் குடும்பம் நிறைந்து காணப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, கடந்த வருடங்கள்ல வேதனையோடும் துன்பத்தோடும் கலக்கத்தோடும் நெருக்கத்தோடும் இருந்தார். இந்த வருடத்துல கர்த்தாவே நீ நிரப்புவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம், அநேக வாக்குத்தத்தம் கேட்டிருக்கேன். கடந்த வருஷம் கூட இப்படி தானே போச்சுன்னு சொல்லிட்டு புலம்புகிற ஒவ்வொருவன், நான் கனம் பண்ணாதனால தான் அப்படி மாறிச்சு, இப்பொழுது நான் கனம் பண்ணுவேன். என் தேவன் என் தேவையை சந்திப்பா, என்னை அவர் நிறைவாய் நடத்துவார். என் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். பிள்ளைகளான விசுவாசிக்கத்தக்கணுமா இந்த வருடத்துல தேவன் தாமே 2024 நிறைவாய் நடத்தி ஆசுவத்து தேவைகளை அற்புதமாய் சந்தித்து அன்றே இவர்கள் கர்த்தரை தேடுனால இப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் வாழ்க்கையில் உண்டாச்சு சொல்லத்தக்கணுமாய் தேவன் நடத்தும் ஆசீர்வதி தேவையெல்லாம் அற்புதமாய் சந்ததுக்காய் நன்றி செலுத்துவேன். இயேசு கிறிஸ்துவமாய் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. God bless.